ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பயனுள்ள தகவலாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வந்து வாங்கியிருப்பாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான ஒரு அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு இல்லையா? நிறைய மக்கள் தனியார் வங்கியும் சரி, கூட்டுறவு வங்கியும் சரி, அனைத்து வங்கிகளுமே பொதுத்துறை வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அனைத்து வங்கியிலுமே பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து வைக்கிறாங்க. அனைவருக்குமே வந்து தெரியும். இதில் கூட்டுறவு வங்கிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே ஆர்வம் காட்டி வந்து அங்கே வந்து நகையை வந்து வைக்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த வந்து ஒரு தள்ளுபடிக்கான ஒரு வங்கியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கூட்டுறவு வங்கி. இந்த கூட்டுறவு வங்கியில் தான் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் வந்து வெளியிருக்காங்க. அதே மாதிரி தனியார் வங்கியில் வாங்கியிருக்கவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சியான தகவலும் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலுமே இந்த நகைக்கடன் குறித்து ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்டாயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து வாங்குறாங்க. அது வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, மீட்க முடியாத நிலை வந்து உருவாகிருக்கு. இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா, ஏலத்துக்கு வந்து போகக்கூடிய அளவிற்கு மக்கள் வந்து இது மாதிரி வந்து செல்கிறாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு அதிரடியான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இஎம்ஐ மூலமாக செலுத்தி உங்களுடைய நகையை வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டுக்கொள்ளலாம். ஒரு எளிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக கூட்டுறவு வங்கியிலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த எளிய முறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான அறிவிப்பை இன்று தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற சாத்தியம் இருக்கா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இதை பற்றி லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ்னால், இந்த இஎம்ஐ மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய நகையை வந்து மீட்டுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை தான். இதை முழுமையாக பார்க்கலாம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவசர காலத்தில் கை கொடுத்து உதவக்கூடியது கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் தான். நகைக்கடன் வந்து திரும்பி செலுத்துவதற்கான காலக்கெடு என்ன வழிமுறைகள் வந்து பணத்தை வந்து செலுத்தலாம், ஒரு வேளை பணம் வந்து கட்ட தவறினால் ஏலத்திற்கு செல்லும் நகை எப்படி வந்து மீட்பது என்பது குறித்து அறிந்து அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா அணிந்து கொள்வது நல்லது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அவசர தேவைக்காக கையில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுமே எமர்ஜென்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே நம்ம வந்து நகைக்கடன் வந்து அடகு வைத்து நினைக்கும் போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தேர்வு கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் தான் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த வட்டி, நம்பகத்தன்மை வந்து பல மடங்கு வந்து சந்தேகத்தில் இருந்து இருப்பதால் நடுத்தர குடும்பங்களின் அவசர பணம் வந்து தேவைக்கு கூட்டுறவு வங்கிகள் வந்து நாடுகிறார்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து தள்ளுபடி அறிவிப்பும் வரும். இதற்காக தான் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து தேர்வு செய்கிறாங்க. இந்த கூட்டுறவு வங்கியில் ஒரு இடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் வந்து திரும்பி செலுத்தி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வந்து இருந்தது. இப்போ அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு இடத்துல இந்த நகைக்கடன் வந்து எடுக்கலை, உங்களை மீட்க முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவுக்கு ஒரு வருடத்திற்கு கால அவகாசம் வந்து கொடுப்பாங்க. அதே இது இப்போ தனியார் வங்கிகளை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 6 மாதம் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலத்துக்கு வந்து டைரெக்டாக நம்மளுடைய பொருட்களை வந்து கேட்காமலே வந்து ஏலத்துக்கு வந்து விடப்படும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக கூட்டுறவு வங்கி ஒரு முக்கிய முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. இதில் நகையை வந்து அடகு வைத்து பணம் வாங்குவது எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியம் அந்த நகையை வந்து எப்படி மீட்க போகிறோம் என்பது தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்த நிலையில், இப்போ இதன் அடிப்படையில் இப்போ பொதுவாக கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடன்களுக்கு ஒரு ஆண்டு காலம், அதாவது 12 மாதங்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதாவது நகையை அடகு வைத்தால் நாளில் இருந்து ஒரு வருடத்திற்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். சில குறிப்பிட்ட குறுகிய கால கடன்களுக்கு மாதம் காலங்கள் மட்டுமே அவகாசம் வந்து தரப்படும். ஆனால் சம்மந்தப்பட்டவர்கள் கடனை பெறும் பொழுது உங்களுக்கான கால வரம்பு 6 மாதங்களோ அல்லது ஒரு வருடமோ என்பதை வங்கியிலேயே
தெரிவிக்க தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துக்குள் கடனை அடைக்க தவறினால் வட்டி விகிதம் அதிகரிப்பதோடு நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பொது ஏலத்திற்கு செல்லவும் மிக பெரிய அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் அபாயத்தை குறைக்கும் விதமாக தான் பணத்தை திரும்பி செலுத்துவதில் வாடிக்கையாளர்களுக்கு பெரும் சுமை வந்து தெரியாத வகையில் கூட்டுறவு வங்கியிலிருந்து சில எளிய முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் தனியார் நிதி நிறுவனங்களைப் போலவே மாதம் குறிப்பிட்ட தொகை வந்து தவணை வந்து அதாவது இஎம்ஐ கட்ட வேண்டும் என்று கட்டாயம் கூட்டுறவு வங்கியில் இல்லை. ஆனால் நீங்கள் நினைத்தால் 1 வருடம் கால அவகாசம் முடியும் நாளில் ஒட்டுமொத்த அசல் தொகையுமே வந்து அதற்கான வட்டியையும் வந்து சேர்த்து ஒரே தவணையாக செலுத்தி நகையை வந்து மீட்டு கொள்ளலாம். ஆனால் அதே போல் ஒவ்வொரு வசதியுமே இதில் உள்ளது. அதாவது 1 வருட காலத்திற்குள் உங்களின் கையில் எப்பொழுதெல்லாம் பணம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் பகுதியாக அசல் மற்றும் வட்டி தொகையை வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் செலுத்தி வரம்பு வைத்து கொள்ளலாம் என இந்த கடன் சுமையை வந்து படிப்படியாக குறைக்கும் வகையில் கூட்டுறவுகள் வந்து முக்கிய முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாதம் வந்து கட்டலாம் அப்படின்றத வந்து தனியார் வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளெலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கையில் எப்போ அமௌண்ட் வந்து இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மாதம் கட்ட முடியல அப்படின்னா 2 மாதத்துக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இது இருக்கோ இவ்வளோ தான் அப்படின்றத வந்து தெரியல. எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையை வந்து செலுத்தி அந்த ஒரு இடத்திற்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நகை வட்டி முதலும் சேர்த்துமாக மீட்டு கொள்ளலாம் அப்படின்றத வந்து இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பை ஆர்பிஐ வந்து கொண்டு வராங்க. கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக கூட்டுறவு வங்கியில் வாங்கக்கூடிய நகைக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு குட் நியூஸ் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான வழியை வந்து காத்திரு கொண்டிருக்கிறது. ஒரு வேளை 1 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் உங்களால் முழு பணத்தையுமே செலுத்த நகையை வந்து மீட்க முடியல அப்படின்னா இந்த சூழ்நிலை ஏற்பட்டால் நகை ஏலத்தில் வந்து விட்டு விடுவர்களுக்கோ என்று கவலைப்பட தேவையில்லை. அதற்கான ஒரு சூப்பரான வழி வந்து இருக்குது. இதுதான் கடனை வந்து திருப்பி செலுத்தும் முறை வந்து பார்த்தீங்கன்னா இதன்படி நீங்கள் வங்கி கடனுக்கான 1 ஆண்டு கால வட்டி தொகையை மட்டுமே முழுமையாக கணக்கிட்டு வங்கியில் வந்து செலுத்த வேண்டும். அது மட்டுமின்றி அவற்றை தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் சந்தை மதிப்பு ஏற்ப நகையை வந்து மறுமதிப்பீடு செய்வார்கள். அதன் மூலம் பழைய கடனை வந்து முடித்துவிட்டு அதே நகைக்கு புதிய கடனாக மாற்றி நகையை வந்து ஏலம் பட்டியலிருந்து தடுக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வாங்கிறதுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கூட வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ண மாட்டாங்க. கூட்டுறவு வங்கியில் அதிரடியான ஒரு நகைக்கடன் உள்ளவர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை வழியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.